கிராமப்புறங்களிலிருந்து நகர்ப்புற பகுதிக்கு எளிதாக செல்லும் வகையில் விரிவாக்கப்பட்ட மினி பேருந்து சேவை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விளைபொருட்களை சந்தைக்கு கொண்டு செல்ல ஏதுவாக இருக்கும் என்றும் பயணிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். சுற்றுவட்டத்துலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடும் ஃப்ரீயாக பஸ் விட்டதுக்கு. இப்போ மினி பஸ் போகணுன்னாக்கா 5 ரூபா இருந்தால் கூட எங்கள் இடத்துக்கு போய் சேர்ந்துக்குவோம். எங்களுக்கெல்லாம் குறுக்கு சாலையில் இருக்குது வீடு, ஆனால் நாங்கள் போகிறதுக்கு அது சௌகரியமாக இருக்குது. ஆட்டோவில் போனாக்கா 20 ரூபா கேட்குறாங்க, இதில் போனால் 5 ரூபாயோட போயிடுறோம். எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. அது சந்தையில் வர்றதுக்கு கொஞ்சம் பெரிய பஸ்ஸில் வர சிரமம், இதுன்னா கொஞ்சம் பரவாயில்லைங்க, எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன வியாபாரம் பண்ணுறீங்க? நான் சிறு தொழில் செஞ்சுட்ருக்குறேங்க, காய்கறி வியாபாரம், தேங்காய் இதெல்லாம் விற்கிறேங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு வர கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த மினி பஸ் விட்டப்போ ஈஸியாக குறுக்க சந்துக்குள்ளெல்லாம் போய் வருது, எங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓட்டோ போகிறத விட அந்த மினி பஸ் போகிறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னுடைய பெரிய பலன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பஸ்ஸுகளை நம்ம பார்த்துருப்போம், நிறைய பிள்ளைங்க தொங்கிட்டு போகிறது. அது காரணம் நிறைய குக்கிராமங்களுக்கு அந்த பஸ் சேவை இல்லாமல் இருந்தது தான். இன்றைக்கி தொடங்கி வச்சுருக்குது. இன்றைக்கி மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பான ஒரு விஷயம் அது ஏன்னா இன்றைக்கி நிறைய கிராமங்களுக்குள்ள பெரிய பஸ் போக முடியுது, மினி பஸ் போகாமல் நிறைய கிராமங்கள் இன்னும் சங்கடப்பட்டு தான் இருக்காங்க. அந்த சேவை திரும்ப தொடங்கி வைக்கிறது ஒரு நல்ல திட்டம் தான் இது. எங்களுக்கு இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே போகணும். இரவு நேரம் தான் நாங்கள் வேலையை முடிச்சுட்டு வரோம். உள்ளே நடந்து போகிறது கொஞ்சம் சிரமம். அந்த நேரம் ஆட்டோக்கும் காசு இருக்காது. சரி, இப்போ ஃப்ரீ பஸ் இருக்கனால நாங்கள் அந்த பஸ் யூஸ் பண்ணி போய்க்கிறோம். மினி பஸ் விட்டு சௌகரியமாக இருக்குங்க. இப்போது எனக்கு முன்னாடியே இறங்கணும், மெயின் ரோட்டில் போய் 2 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு இருந்தேன். இன்றைக்கி வீட்டுக்கிட்டே இறங்கிக்கலாம், சௌகரியமாக இருக்குது. இப்போ இத்தனை நாளாக ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி, ஆனால் இப்போ தான் தொடங்கியிருக்காங்க. ஸோ இப்போ எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. நம்ம நார்மல் பஸ்ஸஸ் மெயின் ஸ்டாப்ஸில் தான் இறக்கி விடுவாங்க. மினி பஸ் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி ஸ்டாப்ஸில் லைக் காலேஜ் கிட்டேயே கூட இறக்கி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி மினி பஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிராமப்புற மக்களுக்கான திட்டம் இது. நகரப்புறத்தையும் கிராமப்புறத்தையும் இணைக்கிறது. லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி ஒன்று தான் இதோட குறிக்கோள். இதுக்கும் நகரப்புறத்திலிருந்து கிராமப்புறத்திலிருந்து சந்தை பொருளை விளைவிச்சம் காய்கறி கொண்டு வரவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜ் ஹாஸ்பிட்டல் போகிறவங்க, இவங்க எல்லாத்தையும் நேரடியாக நாங்கள் நகரத்துக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட் நோக்கி வர்றதுனால மக்களுக்கு ஏதுவான திட்டம் இது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.